நிமிடம் பிரார்த்தனை. தொடர்ச்சியாக இன்னொரு நிகழ்வு. இந்த நிகழ்வு தலைமை ஆசிரியருடைய 100% விருப்பத்தோடு இன்னொரு முறை நடைபெறுகின்ற ஏற்கனவே மாணவர்களே மிகப்பெரிய ஒரு விருந்தளித்து அன்றைய தினம் மிகச் சிறப்பான ஒரு விழாவினை நடத்தி கொடுத்துள்ளோம் என்பது அனைவரும் அறிந்ததே. இருப்பினும் அவரின் விருப்பத்திற்கு இணங்க இந்த விழாவிற்கு வருகை தந்தவர்களை அனைவருக்கும் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாள் நமது பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களின் பணி நிறைவு விழா 2.0 நிகழ்வானது நடைபெறுகிறது. அது 3.0 அல்லது 4.0 இருக்கலாம். ஆகவே வருகை புரிந்துள்ளார் நமது பெற்றோர் ஆசிரியர் தலைவராக நமது பள்ளியின் சார்பாக வருக என வரவேற்பது கிராம தலைவர் திரு நடந்தன் ஐயா அவர்களையும் வருக என வரவேற்பது. குன்றத்தி கிராம செயலாளர் திரு ராஜாமணி அவர்களையும் வருக என வரவேற்பது. குன்றத்தி கிராம கேஷியர் முன்னாள் தலைமை ஆசிரியர் அவர்களும் தும்மலட்டி கிராம முன்னாள் தலைவர் திரு ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களை அதே போல் குந்தச்சப்பை தும்மலட்டி கெந்தரை தும்மநாடா மோரிகள் பரவட்டி கம்பட்டி அரசகல் கம்பட்டி மணித்துறை மற்றும் மைனரிலிருந்து வந்துள்ள ஊர் தலைவர்களையும் வருக என வரவேற்பது. நமது பள்ளியின் முன்னாள் மாணவர் நமது பள்ளிக்காக மிக அதிகமாக நமது பள்ளியை தனது மனதில் நினைத்துக் கொண்டு இன்னும் நமது பள்ளிக்காக சேவைகளை செய்து கொண்டிருக்கும் முன்னாள் மாணவர்கள் சொன்னால் தான் அவருக்கு நல்லா பிடிக்குது. திரு ராமகிருஷ்ணன் அண்ணா அவர்களையும் வருக வரவேற்பதில் திரு நாராயணன் அண்ணா அவர்களையும் வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அலுமினி முன்னாள் மாணவர் அலுமினி துணைத் தலைவர் அவர்களையும் வருக செயலாளர் அவர்களையும் வருக என வரவேற்பு. அலுமினி ஆசாளர் திரு போஜன் அவர்களையும் வருக என வரவேற்பு. அதே போல் நமது பள்ளிக்கு ஒரு மிக சிறந்த சேவையை ஆற்றிக் கொண்டிருக்கும் இந்த பள்ளியின் முன்னாள் மாணவரும் ஓய்வு பெற்ற நல்லாசிரியர் திரு லிங்கன் சார் அவர்களையும் வருக வரவேற்பு. அதே போல் நமது பள்ளிக்கு மீண்டும் பள்ளிக்கு அழைத்து வந்து நமது பள்ளிக்கு ஒரு சிறப்பான பெயரை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் சுனில் மற்றும் ஓட்டுநர் அவர்களையும் நமது பள்ளியில் பணிபுரிந்தார் திரு சீதோஸ் அவர்களையும் அடுத்ததாக நமது பள்ளிக்கு வருகை புரிந்துள்ள ஜோசப் பள்ளியின் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆசிரியர் அவர்களையும் வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன்.
நமது பள்ளி ஆசிரியர் பெருமக்களையும் மாணவர்களையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நமது பள்ளியின் அலுமினி பிரசிடென்ட் திரு சேகர் அண்ணா அவர்களையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இத்துடன் எனது வரவேற்புரையை முடித்துக் கொண்டு ஒரு சில விஷயங்களை உங்கள் முன் பகிர கடமைப்பட்டிருக்கிறேன். நமது பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு பணி நிறைவு விழா 2.0 ஃபங்க்ஷன். இந்த பணி நிறைவு என்பது வயதின் முதிர்வு காரணமாக தான் பணி நிறைவு என்பது நடக்கிறது. ஆனால் நம்ம தலைமை ஆசிரியர் பொறுத்தவரை பணி நிறைவு என்பதே கிடையாது. அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இப்போ எங்ககிட்ட நிறைய டீச்சர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா பிஎஸ்ஆர் தான் சொல்லுவாங்க. பிஎஸ்ஆர் தான், ஏன்னா அவர் சிஓக்கு பிஏ இருக்கிறதால பிஎஸ்ஆர் தான் சொல்லுவாங்க. இப்போ உங்க ஸ்கூல்ல பிஎஸ்ஆர் வந்திருக்காருமே, ரொம்ப ஸ்ட்ரிக்டாமே அப்படின்னு எல்லாம் எங்ககிட்ட கேட்குறாங்க. நாங்க அவங்க கிட்ட என்ன சொல்றோம்னா, எங்க ஸ்கூல்ல சார் ஸ்ட்ரிக்ட்ங்கிறதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அவரோட ஒர்க் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளா சொல்றோம். எங்க ஆசிரியர்களாகட்டும் அல்லது அலுவலக பணியாளர்களாகட்டும் ஒர்க் பண்றவங்க நல்ல நாங்க என்ன பண்ணோம்னா, அந்த நம்ம இதில் சரியா அந்த டைம்ல நம்ம அந்த மார்க் எல்லாமே அந்த திறன் மார்க் எல்லாமே என்டர் பண்ண முடியல. சார் என்ன பண்ணாரு தெரியுமா, சென்னைக்கு ஃபோன் பண்ணாரு. எல்லாமே லாக் ஆச்சு. சென்னைக்கு ஃபோன் பண்ணி அதை எங்களுக்கு ரிலீஸ் பண்ணுங்க. அந்த அளவு அவருக்கு என்ன சொல்றப்போ ஒரு ஒரு கட்ஸ்ங்கிறது ஒன்று இருக்கு. அவங்க நம்ம ஸ்கூலுக்காக அந்த இதையை என்ன பண்ணாங்க, 2 டேஸ்க்கு ஓப்பன் பண்ணாங்க. அதே மாதிரி மாணவர்கள் ஏதாச்சும் தவறு செய்யும் பட்சத்தில் மாணவர்களோட பேக்ரவுண்டை நல்லா புரிஞ்சுக்கிறாரு. அவன் எந்த மாதிரி ஃபேமிலியில இருந்து வந்திருக்காரு என்ன அப்படிங்கிறத நல்ல அனாலிசிஸ் பண்ணக்கூடிய பக்கம் நம்ம தலைமை ஆசிரியர்கிட்டே இருந்திருக்கு. ஏன் இது எல்லாமே சொல்றான்னா, லீக்கேஜா இருந்தது. உடனே என்ன பண்ணாரு தெரியுமா, ஒரு லெட்டர் எழுதினாரு, ஒரு ஃபோன் பண்ணாரு. இப்போ நம்ம ஸ்கூலுக்கு 10 லட்சம் கவர்மெண்ட்ல சாங்ஷன் பண்ணி இப்போ லெபார்டரியில ஒர்க் நடந்துட்டு இருக்குன்னா அது காரணமே நம்ம தலைமை ஆசிரியர் இருக்காங்க. 10 லட்சத்துக்கு ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம ஸ்கூல்ல இந்த பசுமை பள்ளின்னு சொல்லிட்டு ஒரு 20 lakhs கவர்மெண்ட் சாங்ஷன் பண்ணாங்க. அந்த 20 lakhsக்கு சாரோட கைடன்ஸ் தான். அவர் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் இந்த மாதிரிதான் பண்ணணும், இப்படிதான் பண்ணணுங்கிறத தெளிவா சொல்லிட்டாரு. அதனாலதான் நம்ம ஸ்கூல்ல ஒவ்வொரு அந்த மாதிரி இப்போ நடந்துட்டு இருக்கு. 20 lakhsக்கு பசுமை பள்ளி. இன்னொன்னு சொல்ல விரும்புறேன், நேத்து நடந்தது பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல்ல ஆக்சுவலா நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு 3 ஸ்கூல் நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட்ல என்ன பண்ணிருக்காங்க, கிரீன் பூத் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. கிரீன் பூத் அது எந்த மாதிரி அந்த இதுங்கிறது தெரியல. அதுக்கு நேத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த தேர்தல் பொறுப்பாளர் சென்னையிலிருந்து வந்திருக்காங்க, கலெக்டரோட பிஏ, சிஇஓ சார், இன்னும் 2-3 பேர் நம்ம ஸ்கூலுக்கு விசிட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்கூல் ஆக்சுவலா இந்த வருஷத்துல பூத்தே இல்லை, இருந்தாலும் என்ன பண்ணிருக்காங்க, கம்யூனிட்டி ஸ்கூல்ல போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நேற்று இங்க விசிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கே தெரிஞ்சுதாமா இது பூத் இல்லை அப்படின்னு சொல்லி. ஆகவே நம்ம ஸ்கூல் பேர் கேட்டாலே இப்ப என்ன நடக்குது, ஓரளவு டிசிப்ளின், அடுத்ததாக நல்லா மார்க் வாங்குறாங்க, நல்லா படிக்க வைக்கிறாங்க. 40 பேர் முன்னாடி வந்திருந்தாலும் அல்லது இதுக்கப்புறம் அவர் ஒர்க் பண்ண இருந்தாலும் ஸ்கூலை கண்டிப்பா என்ன பண்ணுவாரு, ஒரு சேஞ்ச் பண்ணி காமிச்சிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை நமக்கு இருந்தது. ஆகவே இந்த பணி நிறைவு விழா 2.0 என்பது சாருகிட்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தலைமை ஆசிரியர் சார்பாக பொன்னாடை பார்த்து கௌரவிப்பவர் அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம்.
வந்த நாள்ல இருந்து ஊர்ல இருந்து பிடிஏ தலைவராக இருக்கும், ஊர் மக்களா இருக்கும், ஊர் தலைவராக இருக்கும், எனக்கே சாலை கொடுத்துட்டே இருந்தாங்க. கடைசி இறுதியா நான் வந்து ஒரு போத்தணுங்கிற ஆசையில இந்த விழாவை ஏற்பாடு பண்ணேன். அதுக்கு நம்மளுடைய பள்ளியினுடைய வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது பிடிஏ தலைவர். அவருக்கு பள்ளியின் சார்பாக பொன்னாடியையும் ஒரு சின்ன நினைவு பரிசையும் வழங்குகிறேன். தும்மரட்டியில் இருக்கிற அதான் 11 தலைவர்களுக்கும் போடணுங்கிற ஆசைதான். அதுல யாராவது விடுபட்டுருவோங்கிறதுனால ஒரே ஒரு தலைவர் மட்டும் போடுறோம். அதே அதாவது பள்ளிகளுடைய வளர்ச்சியில 11 கிராமத்தினுடைய மொத்தவரும் இவர். அதனால இதற்கு இன்னும் நமக்கு கூட்டம் பண்ணியிருக்காரு. அதுக்காக ஒரு சின்ன ஒரு நன்றி தெரிவிக்கும் பட்சத்துல நான் செய்யறேன். திரு பீமன் ஐயா அவர்களை பொன்னாடை பொறுத்து கௌரவிக்குமாறு அன்போடு எங்களுக்கு நன்றி சொல்ல தேவையில்லை. ஏனென்றால் நான் முன்னாள் மாணவன். இது எங்கள் பள்ளி. உங்கள் தந்தை எங்களுக்கு பணியாற்றிய ஆசிரியர் தெய்வம் சுகுமாரன் சார். 79 நான் 10th முடிக்கும் போது அவரோட தந்தை தான் என்னுடைய மாஸ்டர். பெருமை கொள்கிறேன். அதற்கு நான் நமது தலைமை ஆசிரியர் அவர்களை பணிநிறைவு விழாவின் போது வாழ்த்த அன்று நேரமின்மை காரணமாக வாழ்த்த யாருக்கும் வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. பணிமூப்பு தலைமை ஆசிரியர் பணிமூப்பு விழாவிற்கு வருகை தந்துள்ள கிராம தலைவர் அவர்களுக்கும், கிராம செக்ரட்டரி அவர்களுக்கும், கிராம முன்னாள் தலைவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய ஊர் தலைவர் அவர்களுக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும் முதல் கண் என் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த பள்ளியின் முன்னாள் மாணவன். இந்த பள்ளி தான் வந்து செதுக்கி ஒரு டிசிப்ளினா எடுத்துட்டு வந்ததுன்னு சொன்னா அது எந்த ஸ்கூல்ல அது நடந்திருக்குமா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகம் தான். அந்த டிசிப்ளினாலதான் நான் ஒரு காவல்துறையில ஒரு ஆய்வாளராக பணிபுரிந்து நான் ரிட்டையர் ஆகி இந்த பள்ளியில வந்து எனக்கு ஒரு பிடிஏ அப்படிங்கிற ஒரு பொறுப்பை கொடுத்து என்னை கௌரவிச்சது இந்த பள்ளி தான். எனக்கு அதுக்கு நான் முதற்கண் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தலைமை ஆசிரியர்களுடைய பெருமைகளை வந்து ஆசிரியர் பெருமக்கள் அழகா எடுத்து சொல்லிட்டாங்க. ஆனா நானும் அவரை பற்றி சொல்லணும்னா நான் ஒரு பிடிஏ தலைவர்ங்கிற முறையில அவருக்கும் எனக்கு இருக்கிற உறவு வந்து ஒரு நண்பன் சொல்றதுக்கு விட அவரை அடுத்த இன்னைக்கு நான் கோயம்புத்தூர்ல இருந்து வர முடியாத ஒரு சூழ்நிலை. சார்கிட்டே நான் சொல்லிட்டேன், சார் இன்னைக்கு என்னால வர முடியாது சார், கோவிச்சுக்க மாட்டேன் சார், என்ன மன்னிச்சுக்கோங்க சார் நான் சொன்னேன். எனக்கு ஒரு சின்ன ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம் இருந்ததுனால இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு 10:30 மணிக்கு அங்கிருந்து புறப்பட்டு கார்ல நானும் டிரைவ் பண்ணி 12:15 மணிக்கு இங்க வந்து சேர்ந்துருக்கிறேன். அந்த சார்பு எனக்கு இருக்கிற உறவு வந்து அந்த மாதிரி உறவு இருந்ததுனாலதான் என்னால இந்த பள்ளியில வந்து நான் தொடர்ந்து ஒரு பிடிஏ தலைவரா பிடிஏ தலைவருக்கு சார் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எனக்கும் பப்ளிக்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால அவர் சார் சொல்றதை வந்து தட்டாம சார் இப்படி பண்ணலாம். எல்லாம் இங்க வந்துட்டு அத்தனை பேரும் இந்த பள்ளியின் மாணவர்கள் தான். அதனால எங்க அந்த பள்ளிக்கு இந்த ஆசிரியர் வந்து நானும் கண் கூட பார்த்திருப்பேன்.
எல்லா விஷயத்திலையும் தலை குனியாம தலை நிமிர்ந்து தான் அவர் நடக்கிறாரு. எந்த ஒரு கஷ்டமா வந்தாலும் அதே மாதிரி அவர் வந்து ரிட்டையர்மெண்ட்ல இந்த பள்ளிக்கு அவர் நினைக்கணும், அவர் குடும்பத்தினோட சந்தோஷமா இருக்கணும், நோய் நொடி இல்லாம கடவுள் அவருக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பளித்த எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இரண்டாம் நடப்புடைய பெற்றோர் ஆசிரியர் தலைவர் அன்பாட்டன் ராமச்சந்திரன் அவர்களையும் முன்னாள் கிராம தலைவர் ராமகிருஷ்ணன் அவர்களையும் அலுவலக தலைவர் சேகரன் அவர்களையும் நமது பள்ளியின் சேவகன் முன்னாள் மாணவன் நாராயணன் அவர்களையும் எனக்கு உறுதுணையாக உள்ள இந்த கிராமத்தின் செயலாளர் ராஜாமணி அவர்களையும் இந்த பள்ளியில் எனது சகோதரர்கள் 11 தலைவர்கள் அனைவரையும் பள்ளி ஆசிரியர்கள் நிர்வாக ஆசிரியர்களையும் மாணவ மணிகளையும் இந்த மகன் அபிமன்யும் தனது தாயின் கருவறையில் 9 மாதம் இருக்கும்போது எல்லா வித்தைகளும் கற்றுக்கொண்டார். அதே போல் நம் ஆசிரியர் பெருமக்களும் நம் எட்டமை சார்ந்த நம் அனைவரும் மாணவ மணிகளும் இந்த 9 மாதத்தில் அனைத்தையும் கற்றுக்கொண்டோம். நிச்சயம் மூலமாக நாம் நிச்சயமாக அவர் மகன் தலைமையாசிரியராக இருந்திருக்கிறார். நமக்கு எவ்வளவு பெருமை என்று பாருங்கள். அதே போல் ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள அனைவரும் தாயை மிஞ்சி தனியது போல எல்லாம் சிறந்து விளங்க வேண்டும் என்று எல்லாம் போல ஆண்டவர்களை பிரார்த்திக் கொண்டு இது திருவிழா காலம். நமது சுற்றுவட்டார 11 கிராமங்களிலும் திருவிழா அப்போது நடந்து வருகிறது. கடைசியாக வரும் 1ஆம் தேதி மயிலை கம்பட்டி எங்களது தும்மல் புதுச்ச பேரில் மிக சிறப்பாக திருவிழா நடைபெறும். அத்தனை தெய்வங்களும் நமது பள்ளி தலைவாசல் குடும்பத்திற்கு அருள் செய்து முன்னாள் தலைமை ஆசிரியர் திரு சுப்பிரமணிய ஐயா என்னுடைய கோரிக்கை சென்ற முறையில் திரு பிரகாஷ் அவர்களுக்கு எனது சார்பாக ஒரு கொண்டாடி கொடுத்தேன். அமைதி காது போல அன்போடு கேட்டுக்கொண்டு இன்றைய விழாவிற்கு வருகை தந்த முதன்மை கல்வி அலுவலகத்திலிருந்து வரவேற்பு திரு மதன் ஐயா அவர்களுக்கும் விசு அவர்களுக்கும் வருகை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திரு பிரகாஷ் அவர்களே, இந்த பள்ளிக்கு பெற்றோராசிரியர் கழக தலைவராக இருந்து பள்ளியை முன்னேற்றத்தில் பாடுபட்ட பெற்றோராசிரியர் கழக தலைவர் அவர்களே, நமது கிராமத்தினுடைய 11 கிராமத்தினுடைய தலைவர் நடராஜ் அவர்களே, இந்த தலைவர் அதனுடைய அங்கத்தினர்கள் எல்லோரும் மற்றும் முன்னாள் தலைவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் 11 கிராமத்திலிருந்து வந்திருக்கின்ற தலைவர் எல்லோரும் இந்த பள்ளியில ஒழுக்கத்தையும் அமைதியை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவர் இந்த பள்ளியில முதல் ஆசிரியராக பணியாற்றிருக்கின்றேன். நான் இந்த பள்ளியில படிக்கும்போதுதான் இந்த பள்ளியில 100% தேர்ச்சி விட. பொதுவாக மேத்ஸ் டீச்சர்னா பயம் வரும். ஆனா அவருடைய தகப்பனார் வந்து சிறப்பு அனைவருடையும் உள்ளங்களையும் இந்த கிராமத்து அனைத்து வாய்ப்படுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி சார். இந்த பள்ளி தொடக்க செய்திருக்கிய கண்கூடாக பார்த்தோம். அந்த உள்ளாட்சி அமைப்பில் பிரதிநிதியாக 11 சேர்ந்த ஊர் தலைவர்களுக்கும் ஆசிரியர் பெருமனுக்கும் மாணவ மாணவர்களுக்கும் என் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப எல்லாமே வந்த ஒரே தலைவர் ஒரே தலைமை வேண்டுகோள் என்ன வச்சுன்னா நான் முதல்ல பேசிட்டு சார்புறேன். நீங்க பிடிஏ ஒரு ஆலோசகராக இருக்க வேண்டும். பள்ளி முடிவரை நீங்கள் இருக்கும் வரை என் பள்ளிக்கூடத்துக்கு பிடிஏ மீட்டிங் நடக்கும் போது நீங்க வந்து ஒரு ஆலோசகராக வர வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்து
அதை கண்டிப்பாக நெடுமறையாக வெளிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு எல்லாருக்கும் நல்லவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் அன்னை தமிழே, அழகான செந்தமிழே, என் அன்னை தமிழை வணங்கி வாழ்வினில் செல்ல வேண்டும், வாழ்விலே பேச வேண்டும், ஆள் செயல் விலகல் வேண்டும், பண்பினை சோமலை போக்க வேண்டும் என்ற வரையிற்கு ஏற்ப நமது பள்ளி தலைமை செயலர் அவர்களுக்கும் கிராம தலைவர் 11 கிராம தலைவர் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் பாலூட்டி வளர்த்ததில்லை, பள்ளியிலிருந்தே அது ஒரு பள்ளிக்கூடத்திலே ஒரு திருவிழாவாக நடைபெற்றது. அது இந்த நீலகிரி மாவட்டத்திலேயே அதே போல எந்த ஒரு விழாவும் நான் நடந்தது நான் இருப்போம் என்று கேட்டுக்கொண்டு வாழ்த்துறை வழங்கி உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நமது 11 தலைவர்களே தலைமை ஆசிரியர் அவர்களை வாழ்த்த மனமுள்ள பெரியவர்கள் வந்து வாழ்த்துமாறு அனுப்புகிறேன். இருப்பினும் நமது தலைமை ஆசிரியர் பொறுப்பேற்று அப்புறம் அவங்களே இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஆர்வோ வாட்டர் பிளான்ட் வந்து நமக்கு தரதாகும். எனக்கு நீண்ட நாள் ஜனமான கிரீன் போர்டு வந்து எனக்கு வேண்டும் கேட்டுட்டே இருந்த தலைமை ஆசிரியர் அதையும் கனடா வங்கி தருவதாக வந்து தலைமை ஆசிரியர் நன்றி. அடுத்ததாக மாணவர்கள் சார்பாக தலைமை ஆசிரியரை வாழ்த்து அனுப்புகிறார். मदन सर Not only my academic journey but also my character, and to express my deep respect for the guiding force behind it, our esteemed headmaster. A school is not a building made up of brick and walls. It is a nurturing ground where young minds are molded, talents are discovered, and dreams begin to take space. This school stands as a beacon of knowledge, discipline, and excellence. It provides us with an environment that is both stimulating and morally enriching. Within these classrooms, we are not only taught subjects from textbook, but also invaluable life lessons and integrity, perseverance, and comparison. Equal importance and the art opportunities our school provides beyond academics. It recognizes that the true education lies in the balanced growth of mind, body, and spirit. At the heart of this remarkable institution stands a respected headmaster, a visionary leader whose commitments and passion drive to the progress of a school. His leadership is not just administrative, but is deeply inspirational. With a clear vision and strength of purpose, he has created an atmosphere where a discipline and encouragement go hand in hand. Our headmaster is a person of great wisdom and integrity. He leads an example, demonstrating punctuality, dedication, and fairness in every action. What makes him more admirable is the ability to connect with students, understand our challenges, and motivate us to overcome them with confidence. Under his guidance, our school has achieved numerous milestones and continues to move forward with pride and determination. My school has been more than a place of learning. It has been the very ground where my dreams found direction, identity took shape. Under the remarkable leadership of our headmaster, we have not only grown as students, but as individuals prepared to contribute meaningful to the society. As I step into my future, I do so with confidence, carrying the legacy of this school within me. Thank you for your kindness. என் வாழ்க்கையின் அடிமனையத்தை ஒரு பெரிய அடித்தளத்தையும் பற்றியும் இந்த பள்ளி எனக்கு புத்தக அறிவை மட்டும் கற்றுக் கொடுக்கவில்லை, வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுத்தது. இந்த பள்ளியின் வளர்ச்சிக்கும் எங்கள் முன்னேற்றத்திற்கும் முக்கிய காரணம் எங்கள் தலைமை ஆசிரியர் அவர்கள்தான்.
அவர்களின் வழிகாட்டுதல், கட்டுப்பாடு மற்றும் அரவணைப்பு எங்களை சரியான பாதையில் வழிநடத்துகிறது. அவர்களின் எங்களுக்கு ஒரு நல்ல மாணவர்களாக மட்டுமல்ல, நல்ல மனிதர்களாக உருவாக்கவும் வழிகாட்டுகிறது. எங்கள் பள்ளி எனக்கு கல்வியை மட்டும் வழங்குவதில்லை, என் சிந்தனை, ஒழுக்கம் மற்றும் எதிர்கால நோக்கத்தையும் வடிவமைத்தது. ஒரு உறுதியான அடித்தளமாக இருந்துள்ளது. எங்கள் மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் அவர்கள் வழிகாட்டுதல் கீழ் நாங்கள் அறிவியல் மட்டுமல்ல மனிதநேயத்தையும் வளர்த்துள்ளோம். இந்த சிறந்த கல்வி நிலையத்தின் ஒரு பகுதியாக இருந்ததற்கு நான் பெருமைப்படுகிறேன் மற்றும் என் மனதிற்குரிய நன்றி வழங்குகிறேன். என்பது நம் முன்னோர் வாக்கு. அந்த கல்வியை வழங்கும் கருவூலமாக திகழ்கிறது நம் அரசு மேல்நிலை பள்ளி துவனத்தில். எங்கள் பள்ளி என்பது வெறும் 4 சுவர்களை கொண்ட கட்டிடம் அல்ல, அது எங்கள் எதிர்காலத்தை செதுக்கும் ஒரு சிற்பக்கூடம். எங்கள் பள்ளி உலக அறிவையும் கலைகளையும் மாணவர்களுக்கு தந்து எங்களை மேதையாக மாற்றுகிறது. எங்கள் பள்ளி அனைவரும் ஜாதி மதமின்றி சீருடை அணிந்து ஒற்றுமையாக இருப்பார்கள். எங்கள் பள்ளியில் கல்வி மட்டுமில்லாமல் ஒழுக்கம், பண்பு, ஒற்றுமை போன்ற பல நல்ல பண்புகளையும் கற்றுக்கொள்கிறோம். இதையெல்லாம் வழிநடத்தும் தலைமையை புரிந்தவர் எங்கள் தலைமை ஆசிரியர் அவர்கள். எங்கள் தலைமை கப்பலுக்கு மாலுமி எப்படியோ அப்படிதான் எங்கள் பள்ளிக்கு எங்கள் தலைமை ஆசிரியர். எங்கள் தலைமை ஆசிரியர் எங்கள் நலனை கருதி எங்களை ஊக்கப்படுத்தி எங்கள் உள்ள திறமையை அவர் வெளியுறுத்துவார். எங்கள் தலைமை அவர் ஆசிரியருடன் இணைந்து செயல்பட்டு எங்கள் பள்ளி கல்வி தரத்தை மேம்படுத்துவார். என் தலைமை ஆசிரியர் பள்ளியின் ஒவ்வொரு சிறு மாற்றத்தையும் அவர் கவனித்து எங்களை பாதுகாப்பிற்கும் முன்னேற்றத்திற்கும் முன்னுரை தருவார். எங்கள் தலைமை ஆசிரியர் தினசரி செயல்பாடுகள், மாணவர் சேர்க்கை, ஆசிரியர் பணி ஒதுக்கீடு, கல்வி தரம், மேலும் ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் எங்கள் பெற்றோரிடையே இணக்கமான சூழலை உருவாக்கி எங்கள் பள்ளியின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் தலைமை தாங்குபவர் எங்கள் தலைமை ஆசிரியர். எங்கள் பள்ளியில் நிறைய மாணவர்கள் படிக்க வருவார்கள். கரூர், திருநெல்வேலி போன்றவற்றெல்லாம் அங்கிருந்து மாணவர்கள் படிக்க வருவார்கள். 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வருகின்றனர். மாணவர்களுக்கு வாகன வசதியும் உண்டு. எங்கள் பள்ளியில் நிறைய வசதிகள் உண்டு. எங்கள் பள்ளியில் படிப்பு மட்டும் இல்லாமல் விளையாட்டிலும் எங்கள் பள்ளி மாணவர்கள் தேசிய அளவிலும் மாவட்ட அளவிலும் நிறைய போட்டிகளில் வெற்றி பெற்று வந்தனர். எங்கள் பள்ளி மாணவர்களுக்காக கம்ப்யூட்டர் லேப், ஸ்மார்ட் கிளாஸ், லைப்ரரி போன்றவற்றும் உள்ளன. எங்கள் பள்ளியில் மாணவர்களுக்கு டிராயிங், எம்ப்ராய்டரிங் போன்றவற்றை கற்றுத்தர ஆசிரியர் உள்ளனர். எங்கள் பள்ளி ஆசிரியர்கள் எங்களை பள்ளியில் பாதுகாப்பாக வைத்து அனைத்து மாணவர்களும் முன்னேற வேண்டும் என்று நினைப்பர். எங்கள் பள்ளியில் மதியம் சத்துணவு வழங்கப்படும். காலை 11 மணி நேர அளவில் மாணவர்கள் அனைவருக்கும் பால் வழங்கப்படும். இதையெல்லாம் தலைமை தாங்குபவர் எங்கள் தலைமை ஆசிரியர் ஆவார். அவர் தான் எங்கள் பள்ளியின் தூண் போன்றவர். ஒரு பள்ளியின் வெற்றி மற்றும் ஒழுக்கம் அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் வழிகாட்டுவதே ஆகும். கல்வி என்னும் கோழியை காக்கும் தலைமை பொறுப்பில் இருப்பவர் தான் எங்கள் தலைமை ஆசிரியர் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். தலைமை ஆசிரியர் அவர்களை பற்றி பேச வந்துள்ளேன். இவர் எங்கள் அனைவருக்கும் மிக பிடித்த தலைமை ஆசிரியர். புன்னகை பூக்கு முகத்துடன் எப்போதும் காணப்படுவார். எங்கள் பிரச்சனைகளை சொல்லும் போது அக்கறையுடன் விசாரிப்பார். கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்புடன் இருப்பார். இத்தகைய ஒரு அன்பான தலைமை ஆசிரியர் எங்களுக்கு கிடைத்ததை பெருமையாக நினைக்கிறோம். இங்கே பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கூடியுள்ள அனைவருக்கும் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பும் கனிவும் பாசமும் நிறைந்த எங்கள் தலைமை ஆசிரியர் பாட வேளையில் அப்சர்வேஷன் செய்ய வகுப்பறைக்கு வருவார். மாணவர்களாகிய எங்களோடு அமர்ந்து கொள்வார். சகஜமாக பழகுவார். எங்களை படிப்பதற்கு மிகவும் உற்சாகப்படுத்துவார். கல்வியின் அவசியத்தையும் ஒழுக்கமாக வாழ்வதை பற்றியும் அடிக்கடி அறிவுரை வழங்குவார். கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்புடனும் அன்பு காட்ட வேண்டிய நேரத்தில் அன்புடனும் எங்கள் தலைமை ஆசிரியர் என்றும் நலனுடனும் மகிழ்ச்சியோடும் வாழ கடவுளை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்களது மழலை பேச்சால் மகிழ்ந்து வாழ்த்துறை வழங்கிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆசிரியர் சார்பாக
எல்லோருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைமை ஆசிரியர் அவர்கள் எனக்கு கடந்த ஒரு 15 வருடமாக அவருக்கு தெரியும். ஏனென்றால் நான் முன்னாடி SSCIல RMCIல ஒரு டெம்பரரி ஸ்டாஃபாக இருக்கும்போது அவர் PASராக அங்கே பணியேற்றார். அப்போ மதன் சார் 15 வருஷமா தெரியும். ஏன் அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அப்போ ஒரு அதிகாரி. இப்போ அவங்க அதிகாரி, நாங்கள் ஆசிரியர். CO அப்படின்னா சீஃப் எஜுகேஷன் ஆபீசர் அப்படின்னா அதிகாரி. இது தலைமை ஆசிரியர் அப்படின்னா ஆசிரியர் குரு அப்படின்னு சொல்லுவோம். குருவுக்கே குரு. உலகத்துல நம்ம மனிதனா பிறந்துட்டோம். முதல்ல என்ன மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்றோம். இப்போ மாதா பிதா இல்லைன்னா நம்ம இந்த பூமியில ஒரு மனிதனாகவே பிறந்திருக்க முடியாது. நெக்ஸ்ட் குரு, அப்புறம் கடைசியிலே தான் தெய்வமா வச்சிருக்காங்க. ஏன்னா மாதா பிதா இல்லைன்னா நம்ம பூமிக்கு வர முடியாது. அந்த தெய்வத்தை பார்க்கணும்னா ஒரு குரு மூலமா தான் நம்ம போய் சென்றடையணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல விவேகானந்தர் சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. நம்ம தெய்வத்தை பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குருவின் மூலமாக பார்க்கணும். அந்த சீடருக்கு அந்த குரு என்ன சொல்றாங்க அதை பின்பற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த மாதா பிதா இப்ப முதல்ல ஆசிரியர் அப்படின்றது பிறகுதான் வருது. அப்போ அந்த குடும்பத்துல அந்த மாதா பிதா அவரோட பிறந்த அந்த அண்ணன் தம்பிகள் அவர் எல்லாத்தையும் எப்படி பார்த்திருக்காரு அப்படின்னு அவரோட வாழ்க்கையில நான் ஊருக்கு போகும்போது அவரை பத்தி எனக்கு தெரியும், அவங்களோட குடும்பத்தை பத்தி தெரியும். அக்கா தங்கச்சிக்காக இல்லை அவர் அம்மாவுக்காக இந்த வயசுலயும் அவங்க வந்தாங்க. எனக்கு ஃபங்க்ஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் கூப்பிட்டு வந்திருக்காரு. அந்த பாசத்தை முதல்ல நான் பார்த்தேன். என்ன அண்ணன் தம்பிங்க இல்லை அக்கா தங்கச்சி குழந்தைங்க சார் நான் எதார்த்தமா கேட்டேன். சார் இதுக்கப்புறம் ரிட்டையர் ஆகி போயிட்டு ஊருக்கு போய் என்ன பண்ண போறீங்கன்னு. ஏன்னா அவருக்கு ஒரு ஆடு மாடுகள் நம்ம பிறந்திருக்கோம். எதுக்காக நம்ம வாழ்றோம்? முதல்ல இது சம்பாதிக்கிறதுக்காக படிப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம குடும்பத்தை என்ன பார்க்கணும். ஒரு பாசமுள்ள ஒரு மனிதனா, ஒரு தாயா, ஒரு தந்தையா எல்லாமே நடக்கணும். எல்லா நேரத்திலையும் அவர் வெற்றி பெற்று இன்னைக்கு ஒரு விழாவா கதாநாயகன் உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுக்கே ஒரு ஆசை வருது. ஏன்னா பிறந்துட்டோம், ஒரு 2 பேருக்காவது ஒரு முன்னுதாரணமா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு நல்ல ஒரு குடும்பத்துல ஒரு வசதியான குடும்பத்துல பிறந்திருக்காரு. ஆனா இங்க இது வரைக்கும் அதை வெளியில காட்டிக்கிறது சரி. அந்த வசதி அப்படின்றது இந்த வசதி எளிமையான முறையில் எல்லாருக்கிட்டையும் இங்க முதல்ல அவர் தற்பெருமையை பேசுறது. நீங்க வரும்போது நம்ம ஆசிரியர்களுக்கு எந்த கூட்டத்திலையும் அவரோட பெருமையை பத்தி பேசுறது, மற்றவங்ககிட்ட என்ன இருக்கு அதை வெளியே எடுத்துட்டு வர்றதுக்கு தான் பார்ப்பாரு. அதை தான் நான் அவருக்கு கற்றுக்கொள்ள ஒரு நல்ல விஷயம். எல்லாருக்குமே ஒரு என்ன வயது அப்படின்னா அவைகளை கொடுத்து இன்னும் 100 ஆண்டுகள் எந்த ஒரு நோய் நொடியின்றி தன்னோட பணியை இங்கே சமுதாயத்துக்கும் தேவைப்படும் வகையில் வாழ்த்த வயதிலே இருந்தும் வணங்கி இந்த வாய்ப்படைத்த அனைவருக்கும் நன்றி கூறி பெருமையோடு சொல்றேன் சரியா? நம்மளுடைய சொன்னாங்க சொல்றேன். ஒரு ஆசிரியர் என்பவர் டீச்சர் should not be a street. Okay, ஒரு good teacher should be a river. ஏன் அப்படின்றாங்கன்னா ஒரு ஆசிரியர் என்பவர் ஒரு ஓடை மாதிரி இல்லாம, அந்த ஓடை ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வரைக்கும் தான் போகும். அதுக்கப்புறம் போய் அந்த குளத்துல கலந்துடும், அதோட நின்றுடும். ஆனா ரிவர் பாத்தீங்கன்னா, ஆறு பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் பாயுதோ அங்கெல்லாம் அந்த நிலத்தை வளப்படுத்தும் சரியா, செழுமையாகிட்டே போகும். அந்த மாதிரிதான் நம்மளோட தலைமை ஆசிரியர். இதுவரைக்கும் எங்கெங்கெல்லாம் அவர் போய் வந்தாரோ தலைமை ஆசிரியருக்கும் எனக்கும் ஒரு நல்ல ஒரு கார்டியல் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு சரியா. முதல்ல நான் தலைமை ஆசிரியரை உபதவி ஸ்கூலுக்கு போனப்போ பார்த்தேன். அப்ப நான் நினைச்சேன் அவர் சின்ன பையன், எனக்கு கூட சின்னவர் நான் நினைச்சேன். சத்தியமா சின்னவர் நினைச்சேன் அந்த டைம்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போன வருஷம் அவர் நம்ம ஸ்கூலுக்கு நம்மளோட கணேஷ் சார் பேசிட்டு இருக்கிறப்பதான் அடுத்த வருஷம் ரிட்டையர்ன்றாரே அப்படின்னு. அவ்வளவு ஒரு இளமையான மனிதர். இவர் எங்கெங்கெல்லாம் போயிட்டு வந்தாரோ அப்ப போறப்ப பாத்தீங்கன்னா விலகி செல்லவும் முடியவில்லை, வெறுத்து ஒதுக்கவும் முடியவில்லை. கனத்துக்கு கனவு உப்பு சுவை இருக்கிறதா என்பதை கூட எங்களால் உணர முடியும்.
உங்களை வாழ்த்த வயதில்லை என்றும் வணங்குகிறோம் ஐயா, எங்கள் பள்ளியின் ஆசிரியர்கள் சார்ந்தது. இந்த நிகழ்வு கொஞ்சம் அவ்வளோ முடிஞ்சிடும், கொஞ்சம் சுறுசுறுப்பாக சார் பேசி கம்யூனிட்டி ஸ்கூல்ல இருந்து தான் ஆசிரியர் வரணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு முக்கிய காரணம் கம்யூனிட்டி பள்ளியில் பயிலும் மாணவர்கள் அனைவரும் நல்லவர்கள் என்பதுதான் அதனுடைய சாட்சி. மாணவர்களை நல்வழிப்படுத்திய பெருமை அப்பள்ளியினுடைய ஆசிரியர்களை, நம்மளுடைய ஹெட்மாஸ்டர் அதை பண்ணார் இதை பண்ணார் என்பதெல்லாம் கிடையாது. ஸோ ஹெட்மாஸ்டர் பண்றதுக்கான ஒத்துழைப்பை நல்கிய மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெருமை செய்யும். ஸோ அதற்காக ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஒரு நினைவு பரிசு வழங்குவது என்று ஒரு ஆசை கொண்டு இப்பொழுது வழங்கப்படுகிறது. முதலில் ஜெயந்தி டி ஜெயந்தி சித்ராமன் இருங்க ஒரு செகண்ட். திவ்யா பிரியா என் ஜெயந்தி ஏமா டி சுப்ரமணியன் Karthik sir.
ராகேஷ் சார். மதன் குமார் சார். அலுவலகத்தில் பணியாற்றும் போது பல தூண்கள் இருக்கும். அதில் முக்கியமான தூண் மதன். கொஞ்சம் உருவத்தில் பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் தைரியம். ஸோ மதனும் விஸ்வநாதன், அப்புறம் இந்த 2 பேர் கூப்பிட்டு வரல. அப்புறம் முக்கியமா ஸ்டீபன் தேர்வு பணியில எல்லாம் சுறுசுறுப்பா அந்த நேரத்தில் எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துருவாங்க. அதாவது மிக முக்கியமான பணிகளை தேர்வு பண்ணிடலாம். இந்த தேர்வு பணியில எந்த ஒரு சிரமமும் இல்லாம நல்லா விதமாக முடிச்சு தர்றது மதன், ஸ்டீபன், விஸ்வநாதன் அவர்களுக்கு ஒரு நினைவு வணங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இன்னைக்கு அழைச்சிருக்கிறேன். அப்புறம் நம்ம சீதோஸ் அவரும் மாவட்ட கல்வி அலுவலகத்தில் பணியாற்றுவார்கள். இவங்க எல்லாமே தேர்வு பணியானாலும் சரி அதில் முக்கியம் வாய்ந்தவர்கள். இன்னொன்று ஒரு சிறப்பு என்னன்னா, நான் ஓய்வு பெற்று இப்பொழுது நான் ஓய்வூதியம் பெற்றிருக்கிறேன். அது யாருக்கும் தெரியுமா? ஓய்வூதியம் வாங்கிட்டு இருக்கிறேன், சம்பளமும் வாங்கிட்டு இருக்கிறேன். ஆனா ஓய்வூதியத்துக்கு முழு, அதாவது நான் வேலையை விட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு ஓய்வூதியத்தை ரெடி பண்ணி கொடுத்தது சீதோஸ். அவருக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். விஸ்வநாதன் சார். ஸ்ரீதர் சார். விஸ்வநாதன் 15 வருஷமா நான் ஒரே இடத்துல வேலை செஞ்சுருக்கேன். சின்னப்பூனூர்ல வந்து பார்ட் டைம் டீச்சர், ராக்கெட் மாதிரி கணினி ஆசிரியர். கணினியில எந்த வேலை இருந்தாலும் சரி. ஆனா ரொம்ப நாள தொந்தரவு பண்ணது நைட் 10 மணிக்கு மேல தான். எடுத்தோடனே திக்கு சண்டை போடுவாப்புல, என்ன சார் இந்த நேரத்துல பாரு, ஆனா அடுத்த 1/2 மணி நேரத்துல முடிச்சு கொடுத்துருவாங்க. அந்த பெருமை எங்களுக்கு இருக்கு. பாதி குழு இதனால எங்களுக்கு குறைஞ்சதுங்கிற சொல்றதுல இந்த நேரத்துல நான் கடமைப்பட்டிருக்கேன். ஸ்ரீதர் சார். சும்மா சொன்ன போன கஞ்சி ஊத்துனவர். பிரியா பாபு. நீங்கள் தேங்க்யூ. அதாவது நிம்மதியா வேலை செய்யறோம்னா ரொம்ப முக்கியமான சாப்பாடு. எவ்வளவு தூரத்துல இருந்து நம்ம வேலை செய்யறோம்னா என்ன வேணும்? சாப்பாடு வேணும். அந்த சாப்பாடை நல்லா நிம்மதியா செஞ்சு கொடுத்தவரு அந்த அம்மா, அந்த பெருமை. அதே மாதிரி மாணவர்களுக்கு ருசியான சாப்பாடை செஞ்சு கொடுத்தது அம்மாவே. திரு சிவரன் சார். சிவரன் வந்து உள்ளூர்காரர், உள்ளூர்வாசி. அதனால பள்ளிக்கூடத்தை ஒரு மெயின்டைன் பண்றதுக்கான ஒரு தைரியம் இருக்குன்னா அந்த அவராகும். அவரும் சீனி 2 பேர் 2 பக்கம் இருக்கிறதுனால எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. எல்லாமே அதாவது சொல்ல போனா அவங்க தான் நடத்துறாங்க. நான் பேருக்கு தான் இப்ப தலைமையாசிரியர் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவங்க எல்லாமே இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணாங்க. அவர்களுக்கு இது சார்பு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். அடுத்ததாக
திரு சீனிவாசன் சார். இந்த பள்ளியினுடைய பெற்றோராசிரியர் கழக தலைவர் அவர்களுக்கும் கிராம தலைவர் அவர்களுக்கும் கிராமத்தை சுற்றியுள்ள 11 ஊர் தலைவர் அவர்களுக்கும் மற்றும் அலுமினி தலைவர் நாகூர்டா தலைவர். ஸோ இங்கே என்னென்னமோ தலைவர்கள் வந்து இன்னும் எனக்கு அது சரியாக ஈடுபடலை. ஸோ மேடையில் வந்து அனைத்து ஆண்டவர்களுக்கும் சான்றவர்களுக்கும் அதே நேரத்தில் பசி நேரத்தில் இதுகாலம் பசியினை துறந்ததற்காக முதலில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது வேற ஏதாவது ஸ்கூல்ல நான் நிச்சயமா போயிருந்தா, பட் என்னுடைய பணி எந்த ஸ்கூலுக்கு போனாலும் அதே தான் இருக்கும், அது எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா இந்த அளவுக்கு நான் நிம்மதியா இருப்பேன்னு சொல்லி நிச்சயமா துணி அளவு எந்த கவலையும் பட்டது. அதுக்கு எடுத்துக்காட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பள்ளியினுடைய ஆண்டு விழா நடந்தது. அந்த ஆண்டு விழாவில் தலைமை ஆசிரியரின் பங்கு எதுவுமே இல்லை என்றுதான் கூற வேண்டும். அனைத்தையும் அதற்காக பெற்றோராசிரியர் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் அவர்களுக்கும் இந்த 11 தலைவர்களுக்கும் நன்றி, பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஒரு சிறு விருந்து, அதாவது மாணவர்களுக்கு அன்று வழங்கப்பட்டது. இன்னும் பசியில் இருக்கீங்க, ஸோ உங்களுக்கு சாப்பாடு நிறையா இருக்கு, நீங்க அதை சாப்பிட்டுக்கலாம். ஸோ வருகை தந்துள்ள அனைத்து பெரியவர்களுக்கும் ஒரு சிறு விருந்தினை ஏற்பாடு செய்துள்ளோம். அதை ஏற்றுக்கொண்டு விழாவினை நிறைவு செய்து வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். புகைப்படித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. தலைமை ஆசிரியரின் பணி நிறைவு விழா தொடர்ச்சி என்று நாம் சொல்லலாம். இந்த விழாவில் முதல் கணக்காக தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவுக்கு வருகை புரிந்துள்ள நம் பள்ளியின் முன்னேற்றத்துக்கு பாடுபட்ட பிடிஏ தலைவர்களுக்கு பள்ளி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த 11 கிராம வருகை கொண்டுள்ள 11 கிராம தலைவர் அவர்களை எங்கள் பள்ளியின் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வந்துள்ள முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகத்தில் வந்துள்ள அனைத்து அலுவலக பணியாளர்களுக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் பள்ளியிலிருந்து பணி உயர்வு பெற்று தேவசபை பணிபுரிகின்ற நம்முடைய முன்னாள் பிடிஏ ஜோசப் ஸ்கூல் கம்ப்யூட்டர் சார் ஆசிரியர் அவர்களையும் பள்ளி சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழாவில் இதுவரையிலும் அமைதியாக அமர்ந்து விழாவை கண்டுகளித்த அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் எங்கள் பள்ளி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த ஜோசப் பள்ளியினுடைய இது கம்ப்யூட்டர் ஆசிரியர் மட்டுமே, ஆனால் அவர் ராகம் டிவியினுடைய ஒன் ஆஃப் த டைரக்டர் என்பது நம்ம அனைவரும் பண்ணுவோம். 2.0 ஓனர் இல்லையா, கடைசி ஓ போட சொல்லி இருக்கிறார். யாருக்கும் தெரியல. ஓ போடல, ஓ போடுங்க, ஓ போடுங்க சார், ஓ போடலாம். தப்பல்ல, இன்னொரு தடவை ஓ போடுங்க சாருக்கு.